கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். திருக்குர்ஆனை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் அதனை வேதமாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் பலர் தெரியாமல் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் குர்ஆன் என்றால் அதை ஒரு உரையில் போட்டு ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்க வேண்டும், இறந்தவர்களுக்காக ஃபாத்திஹா ஓதும் போது மட்டும் அதனை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று தவறாக விளங்கி இருக்கிறார்கள். எனவே முஸ்லிம்களுக்கே குர்ஆனை பற்றி விளக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக இறைவனாய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட வேதமாகும். இதனை வல்ல ரஹ்மான் தனது திருமறையிலேயே கூறும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆன் நேரானதற்கு வழிகாட்டுகிறது, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு பெரிய கூலி உண்டு நற்செய்தியும் கூறுகிறது. தபாரக்கல் லதி நஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. பொய்யையும் உண்மையையும் பிரித்து காட்டும் வழிமுறையை அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக அருளியவன் பாக்கியமானவன். இந்த குர்ஆனுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது. மறுமையில் பரிந்துரை. குர்ஆன் அதை ஓதுபவர்களுக்கு அதன்படி வாழ்பவர்களுக்கு மறுமை நாளில் பரிந்துரையாக வரும். இன்றைய முஸ்லிம்களை பொறுத்தவரை குர்ஆனுடைய அருமை பெருமை தெரியாமல் இருக்கின்றார்கள். இந்த உலக வாழ்க்கைக்கு என்னென்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அவை அனைத்தும் சிரமம் பார்க்காமல் செய்கிறார்கள். உதாரணமாக, ஒரு வேலை வேண்டும் என்றால் அதற்காக பல மனிதர்களை சிபாரிசுக்காக தேடி அலைகிறார்கள். நிலையற்ற உலகிற்கு இப்படி முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நிலையான மறுமை வாழ்க்கைக்கு சிபாரிசாக வரக்கூடிய குர்ஆனை மறந்து விடுகிறார்கள். இதனை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, இக்ரஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅல் லி அஸ்ஹாபிஹி. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக அது மறுமை நாளில் அதை சார்ந்தவருக்கு பரிந்துரையாக வரும் என்று கூறினார்கள். மனிதரில் சிறந்தவர் குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்பவர்தான். இந்த உலகில் நமக்கு பிடித்தவர்கள் யாராவது நம்மை பாராட்டினால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நம் உயிரை விடவும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயால் சிறந்தவர் என்ற பாராட்டை பெற முடியும் என்றால் அது திருக்குர்ஆனின் மூலமே மட்டும்தான் கிடைக்கிறது. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன அல்லமஹு. யார் ஒருவர் குர்ஆனை தானும் கற்று பிறர்க்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற ஏராளமான சிறப்புகள் திருக்குர்ஆனிற்கு இருக்கிறது. நாம் அனைவரும் அதன் சிறப்புகளை உணர்ந்து செயல்பட வல்ல ரஹ்மான் நம் அனைவரின் மீதும் அருள் புரிவானாக.